வணக்கம். நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவம் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என ஈரான் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இது சம்பந்தமான விரிவான செய்திகளை பின்னர் பார்ப்போம். அமெரிக்க தூதரகம் அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதல், நிதி மோசடியுடன் தொடர்புடைய 88 நபர்களின் சொத்துக்கள் முடக்கம், ஈரான் தாக்குதலில் சிக்கி இலங்கையர் காயம், அன்று பிரபாகரன் கூட செய்ய எண்ணாத கொடூரத்தை எமக்கெதிராக அரங்கேற்றினர் சரத் பொன்சேகா தெரிவிப்பு, செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களும் பங்கேற்க வேண்டும், சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன். இனி விரிவான செய்திகள். காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலய விசுவாச வருடாந்த மகோத்சவம் 2025 எதிர்வரும் 26ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 16 தினங்கள் உற்சவங்கள் இடம்பெற உள்ளன. மகோத்சவ தினத்தில் எதிர்வரும் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை இரவு திருமஞ்ச திருவிழாவும், 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு சப்பர திருவிழாவும், 9ஆம் தேதி புதன்கிழமை காலை தேர் திருவிழாவும், 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை சங்கா தாரணி தீர்த்த கரையில் தீர்த்தோற்சவமும், அன்று இரவு கொடி இறக்கமும் இடம்பெற்று 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பூங்காவன உற்சவத்துடன் நிறைவடைய உள்ளதென ஆலய அறங்காவலர் தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்தத்திற்கு வாய்ப்பில்லை, உச்சக்கட்ட கோபத்தில் ஈரான், கொதி நிலையில் பாலைவன பூமி, போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என ஈரான் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் இவ்வாறான ஒரு அறிவிப்பை ஈரான் விடுத்துள்ளது. இது தொடர்பில் மத்தியஸ்தர்களான கட்டார் மற்றும் ஓமானிடம் ஈரான் கருத்து தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் இரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துவதால் போர் நிறுத்தம் எட்டப்படுவது சிக்கலான விடயம் என்றும் ஈரானிய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை எட்ட முடியும் என்று தான் நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சில நேரங்களில் அவர்கள் அதை எதிர்த்து போராடி வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் G7 உயர்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் கருத்துரைத்த போதே ட்ரம்ப் அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ந்து ஆதரிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலிடம் கோரினாரா இல்லையா என்பது குறித்து ட்ரம்ப் கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தூதரகம் அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதல். இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் தூதரகம் சேதமடைந்துள்ளதாக, தற்காலிகமாக மூடப்படுவதாகவும், யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனும் இஸ்ரேலிய அமெரிக்க தூதர் மைக் ஹக்கபி தெரிவித்துள்ளார். அணு ஆயுதத்தை தயாரிப்பதில் ஈரான் தீவிரமாக உள்ளது என்றும் அது தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலும் ஈரானும் தொடர்ந்தும் பரஸ்பர தாக்குதலில் ஈடுபட்டு வருவதால் போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தற்போது வாய்ப்பில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிதி மோசடியுடன் தொடர்புடைய 88 நபர்கள் சொத்துக்கள் முடக்கம். திட்டமிட்ட மற்றும் நிதி மோசடியுடன் தொடர்புடைய 88 நபர்களின் சொத்துக்கள் இலங்கை போலீசாரால் முடக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இவர்களின் 26 பேர் திட்டமிட்ட குற்றச்செயல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சந்தேகிக்கப்படுபவர்கள். ஏனையவர்கள் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்பவர்கள். முடக்கப்பட்ட சொத்துக்களின் நிலையம்
முடக்கப்பட்ட சொத்துக்களின் நிலம், வீடு, வங்கி கணக்குகள், வாகனங்கள், நகைகள், வணிக வளாகங்கள் மற்றும் நெல் வயல்கள் ஆகியவை அடங்கும். சட்டவிரோத சொத்து குவிப்பை தடுப்பதை நோக்கமாக கொண்ட பல அண்மைய சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மற்றும் 2025 ஜனவரி இடையில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புடைய 15.25 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உட்பட சுமார் 22.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான குற்ற சொத்துக்கள் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மே மாதத்தில் பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் சொந்தமான சொத்துக்களை முடக்குவதாக அறிவிக்கும் வர்த்தமானி அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு செயலர் ஓய்வு பெற்ற ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகோந்தா இந்த வர்த்தமானியை வெளியிட்டிருந்தனர். இன்று இராணுவத்திற்காக முதலை கண்ணீர் வடிக்கின்ற ராஜபக்சவினரே அன்று பிரபாகரன் கூட செய்ய எண்ணாத கொடூரத்தை எமக்கெதிராக அரங்கேற்றினர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இராணுவ வீரர்களை சிப்பாய்கள் என விழித்தமைக்காக ராஜபக்சர்கள் முதலை கண்ணீர் வடிக்கின்றனர். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அவர்கள் சிறைச்சாலையில் என்னை எவ்வாறு உபசரித்தனர் என்பதை யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. நேருக்கு நேர் போர்க்களத்தில் மோதிய தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை, ஆனால் ராஜபக்சர்கள் அதனை செய்தனர் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். களுத்துறையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், ராஜபக்சர்கள் தான் இராணுவத்தினரை கொண்டு லாபம் தேட முற்படுகின்றனர். இராணுவத்திற்கு சிப்பாய்களோ ஆட்சேர்க்கப்படுகின்றார்கள், இராணுவ வீரர்கள் அல்ல. எனவே அது வெட்கப்படக்கூடிய சொற்பிரயோகம் அல்ல. அன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இராணுவ தளபதிகளான எங்களை சிறையில் அடைத்து நன்கு உபசரித்தனர். என்னுடன் பணியாற்றிய இராணுவத்தில் முக்கிய பதவி நிலைகளை வகித்த 35 இராணுவ வீர அதிகாரிகள் ஓய்வு இன்றி சேவையிலிருந்து நீக்கப்பட்டனர். எமது மகள்கள் இருவரும் அமெரிக்காவில் இருந்து திரும்பும் போது அவர்கள் விமான நிலையத்தில் பல மணித்தியாலங்கள் தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தனர். பிரபாகரன் கூட இவ்வாறு எமது குடும்பத்தின் மீது தாக்குதல்களை நடத்தவில்லை, ஆனால் ராஜபக்ச எமது குடும்பத்தினரையும் பழிவாங்கினர் என்றார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களும் பங்கேற்க வேண்டும் என்கின்றார் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வில் அடுத்த கட்டத்தின் போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் துறை மாணவர்கள் தமது பங்களிப்பை நல்க வேண்டும் என சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய அனுமதியை பெற்று பெறும் முகமாக சட்ட வைத்திய அதிகாரியினால் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திடம் உத்தியோகபூர்வ கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு அடுத்த கட்டமாக எதிர்வரும் 26ஆம் தேதி ஆரம்பமாகி 45 நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெறவுள்ள நிலையிலே சட்ட வைத்திய அதிகாரியினால் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது.